மன்னிக்க வேண்டும். இது தங்களுக்கு சொந்தமான திண்ணை என்பதை மறந்துவிட்டு நான் சிரமப்பரிகாரம் செய்ய முற்பட்டு விட்டேன். நீங்கள் உறங்குங்கள். வேண்டாம் சுவாமி, என் அபச்சாரத்தை மன்னித்தேன் என்று ஒரு வார்த்தை சொல்லுங்கள், அது போதும். அடியேன் எங்கோ ஒரு மூலையில் படுத்துக் கொள்கிறேன். என்ன சுவாமி இது? மன்னிப்பு என்ற பெரிய வார்த்தைகள் எல்லாம் உபயோகிக்கிறீர்கள். மொத்தத்தில் தங்கள் காலடியில் விழுந்து மன்னிப்பு கேட்பதுதான் உசித்தமாக இருக்கும். ஆனால் அது தங்களுக்கு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தி விடுமோ என்றுதான் நான் தயங்குகிறேன். மலராண்டான், என்ன இது? சிறு குழந்தையைப் போல் நடந்து கொள்கிறீர்கள். குழந்தைகள் கூட பெரியவர்கள் சொல்லிக் கொடுத்தபடி மரியாதையாக நடந்து கொள்ளும். ஆனால் அடியேன் அப்படியா நடந்து கொண்டேன்? அடியேன் அதையெல்லாம் அன்றே மறந்து விட்டேன். நீரும் மறந்துவிடும். எப்படி சுவாமி, எப்படி சாத்தியம் அது? அன்றைக்கு திருக்கோஷ்டி நம்பிகளுக்கு வண்டி ஓட்டி என்று மட்டும் தெரிந்து கொண்டேன். ஆனால் இன்று அது தாங்கள் தான் என்று தெரிந்து கொண்ட பிறகு அடியேன் மனம் துடிக்கின்றது. அதை என்னால் எப்படி சுவாமி மறக்க முடியும்? திருக்கோஷ்டி நம்பிகளை பற்றி அறியாமல் உங்களிடம் தவறாக பேசிவிட்டேன். திருக்கோஷ்டி நம்பிகள் உன்னதமான சிரேஷ்டர், பாகவதர். பல நுட்பமான விஷயங்களை எளிதாக போதிக்கும் ஆச்சாரியர் என்பதை நீங்கள் உங்கள் மனதில் எப்பொழுதும் நினைவில் கொள்ள வேண்டும். உண்மைதான் சுவாமி. இந்த மரமண்டைக்கு எதுவும் சற்று தாமதமாகத்தான் புரிகின்றது. திருக்கோஷ்டி நம்பிகள் எத்தனையோ அரிய விஷயங்களை சொல்லும் போது சில சமயங்களில் அதை பொருட்படுத்தாது விட்டு விடுகிறேன். அவர் சுள்ளென்று சொல்லும் போது மட்டும் பசுமரத்து ஆணி போல் மனதில் பதிந்து விடுகிறது. என்ன செய்வது? அதன் பின்பு எக்கு தப்பாக யாரிடமாவது மாட்டிக்கொள்கிறேன். மூக்கில் ஜலதோஷம் பிடித்தால் தப்பில்லை, நாக்கில் சனிதோஷம் பிடிக்காமல் இருக்க வேண்டும். மலராண்டான், திருக்கோஷ்டி நம்பிகள் சொல்லென்று பேசுகிறார், முள்ளென்று தைக்கிறார் என்று பல பேர் பல மாதிரி சொல்லும் பொழுது அவர்கள் அறியாமையில் பேசுகிறார்கள் என்று விட்டுவிடலாம். ஆனால் நம் மடத்திலேயே பல ஆண்டுகளாக கைங்கரியம் செய்து கொண்டிருப்பவர் நீங்கள் திருக்கோஷ்டியாரை அப்படி சொல்வதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. அது தங்களை போன்றோ பெரிய நம்பிகளை போன்றோ திருக்கோஷ்டி நம்பிகள் இதமாக பேசுவதில்லையே, அதனால் தான். மலராண்டான், எல்லோரும் ஒருவரை போல் இருப்பதில்லை. பல பேருக்கு பலவிதமான மனோபாவங்கள், அதன் பிரதிபலிப்புகள். ஏன், பகவானே தன் அவதார காலங்களில் பலவிதமான பாவங்களில் தோன்றுகிறார். அதற்கேற்றாற் போல் போதனைகளும் மாறுபடுகிறது. சிலரை இதமான வார்த்தைகளால் படிய வைக்கிறார், சிலருக்கு மற்றொருவரின் அனுபவத்தால் புரிய வைக்கிறார், சிலரை தண்டத்தை கையில் எடுத்து அடித்து திருத்துவார். இப்படி அவரை போன்றே ஆச்சாரியர்களையும் பலவகைப்பட்டவர்களாக இப்புவிக்கு அனுப்பி வைக்கிறார் பகவான். ஜனங்களும் பலதரப்பட்டவர்களாக இருக்கிறார்கள். சிலர் தன் தவறை தானே உணர்ந்து திருந்துகிறார்கள். பலர் மனதிலோ புறத்திலோ அடிபட்டு திருந்துகிறார்கள். இதில் அடியேன் இரண்டாம் ரகத்தைச் சேர்ந்தவன். வருந்த வேண்டாம் மலராண்டான். நம் திருக்கோஷ்டி நம்பிகள் பன்முகத்தன்மை கொண்டவர். ஆடுகிற மாட்டை ஆடியும் பாடுகிற மாட்டை பாடியும் கறப்பவர் போன்று ஒவ்வொருவரையும் தகுந்த சிக்ஷையின் மூலம் திருத்தி பணிகொள்கிறார்.